சேலம் சங்ககிரி அடுத்த அரசிராமணி கிராமத்தில் குப்பை கழிவுகளை கூட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 31வது நாளாக தொடரும் போராட்டம் குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் நல்லமுத்து. நல்லமுத்து, போராடும் மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்துள்ள அரசிராமணி பேரூராட்சிக்கு உட்பட்ட 14வது வார்டு குறுக்குப்பாறையூர் பகுதியில் தமிழக அரசின் சார்பில் 1,05,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் செயல்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கு அப்பகுதி விவசாயிகளும் விவசாய சங்கத்தினரும் கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக இத்திட்டத்தை எதிர்த்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் அரசிராமணி பேரூராட்சி உட்பட்ட 15 வார்டுகளிலும் சேகரிக்கப்படும் குப்பைகளை குறுக்குப்பாறையூர் பகுதியில் குப்பை கழிவுகளை கொட்டுவதற்கும் மற்றும் அந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இதனை மாற்று இடத்திற்கு இத்திட்டத்தை பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத இடத்திற்கு கொண்டு செல்லவும் அப்பகுதி விவசாயிகளும் விவசாய சங்கத்தினரும் தொடர்ந்து 1 மாதத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த திட்டத்தினை மாற்று இடத்தில் பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் மாற்று இடத்தில் அமைத்திடவும் மற்றும் நிலத்தடி நீர், ஏரி உள்ளிட்ட பகுதிகளை இந்த குப்பை கழிவுகளால் பாதிக்காத வண்ணம் மாற்று இடத்தை 19க்கும் மேற்பட்ட மாற்று இடத்தை அப்பகுதி விவசாயிகளும் விவசாய சங்கத்தினரும் தேர்வு செய்து அதனை அந்த இடத்திற்கு இந்த குப்பை கிடங்குகளை அமைப்பதற்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் இது குறித்து இப்பகுதி விவசாயிகளிடம் தற்போது கேட்போம். சொல்லுங்க, உங்க கோரிக்கை என்ன? அதை இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை இங்கே திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை ஆரம்ப நிலையிலேயே ஜனங்க தடுக்கிறாங்க. அதே சமயம் 1.5 வருஷமா இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அப்பெல்லாம் காவல்துறையை வச்சு அடக்குமுறை கையாண்டு அவங்களை அப்புறப்படுத்திட்டு வேலையை ஆரம்பிச்சாங்க. இடையில பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு விவசாய சங்கமும் அவங்க நியாயமான கோரிக்கை தலையிட்டு நாங்கள் எல்லாம் கலெக்டருக்கு, ஆடியோ, தாசில்தார், மாவட்ட நிர்வாகம் அத்தனை பேர்த்துக்கு நாங்கள் மனு கொடுத்து இந்த இடத்த மாற்ற சொல்லி கேட்டோம். யாரும் கண்டுக்கல. இதனால என்ன பாதிப்பு அப்படின்னா, இந்த திட்டத்தை நம்ம எதுக்கலிங்க, இந்த திட்டத்தை மாற்று இடத்துக்கு போட சொல்றோம். அங்கே என்ன பிரச்சனைனா, ஒரு 19க்கும் மேற்பட்ட சர்வே நம்பர் இல்லை ஒரு 150 ஏக்கருக்கு மேலே நிலம் இருக்குது, அரசு நிலம் இருக்குது. அது ஜனங்க பாதிப்பு இல்லாத, விவசாயிகள் பாதிப்பு இல்லாத இடம். அங்கே மாற்ற சொல்கிறோங்க. இந்த திட்டத்தை நம்ம வேண்டான்னு சொல்ல. அதே சமயத்தில் இப்போ இங்கே குறுக்குப்பாறையூரில் அடிப்பாறை மேடான பகுதிங்க. இங்கே கீழே ஒரு 200 ஏக்கருக்கு மேலே விவசாய நிலம் பாதிக்குங்கிறதுனாலையும் நிலத்தடி நீர் பாதிக்கும். அப்படி இந்த கழிவு நீர் போச்சுன்னா ஓட பாதிச்சுன்னா பொன் சமுத்திரம் ஏரி பக்கத்தில் இருக்குது, அந்த ஏரியும் பாதிக்குங்கிறதுனால இந்த திட்டத்தை வேற இடத்துக்கு மாற்ற சொல்கிறோம். இந்த நியாயமான கோரிக்கை இப்போ இன்னைக்கு 31வது நாள் கைது பண்ணிட்டு இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட இந்த ஊர் ஜனங்களை கைது பண்ணி அரசிராமணி பேரூராட்சியில் இருக்கிற மேட்டுப்பாளையங்கிற இடத்துல மண்டபத்தில் கைது பண்ணி வச்சிருக்காங்க.